ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அரசியல்ல களமிறங்க போவதாக நெறைய தகவல் எல்லாம் வெளியாச்சு. அதன் பிறகு அவருடைய கட்சி பெயரையுமே அறிவித்தாரு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு திடீரென தன்னுடைய உடல்நலம் சரியில்ல. என்னால நீண்ட நாட்களுக்கு அரசியல்ல நீடிக்க முடியாது அப்படின்றதுனால அரசியலை விட்டு நான் விலகுறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துட்டாரு. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, பல ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. அதன் பிறகு தலைவருடைய உடல்நலம் கருதி அவங்களுமே அந்த விஷயத்த பெரிதாக கண்டுகொள்ளல. தற்போது படங்கள்ல நடிப்பதை மட்டுமே முழு வேலையாக வச்சிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது மீண்டுமுமே அரசியல் பக்கம் சாஞ்சிருக்காராம். அதாவது ஒரு சில ஆண்டுகளாகவே திமுகவுடைய அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலுமே தவறாமல் கலந்து கொள்றாரு. திமுக மட்டுமல்ல, மற்ற கட்சி விழாக்களிலுமே கலந்து கொள்றாரு. ஆனால் திமுகவுடைய விழாக்களில தவறாமல் கலந்து கொள்றாரு. ஆகையால பாத்தீங்கன்னா திமுக அவருக்கு தலைவர் அவர்கள் சப்போர்ட் பண்றாரா அப்படின்ற ஒரு டாக் எப்போதுமே சோஷியல் மீடியாக்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். தற்போது கூட வரிசையாக சன் பிக்சர்ஸ் உடன் தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது திடீரென சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை அவருடைய அலுவலகத்துல மீட் பண்ணிருக்காரா. சோ இந்த சந்திப்பு கண்டிப்பாக அரசியல் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தல் வேற வருது. இதற்கான பேச்சுவார்த்தைக்காக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தளபதி விஜய் அவர்களுமே மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு டாக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.